வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், வயதாகிறதுனால மூளையில என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுதுங்க டாக்டர்? நம்ம உடல்ல பல விஷயங்கள் மாறும். வயதாக முடி நரைக்கும், தோல் சுருங்கி போகும். அந்த மாதிரி மூளையும் சைஸ் சுருங்கும். 30-40 வயசுக்கு இருக்கிற மூளை சைஸ் 60-70 வயசுக்கு கொஞ்சம் குறையும், 80-90 வயசுக்கு இன்னுமே குறையும். இது அந்த செல்கள் செத்து போறதுனால இல்ல, சைஸ் கம்மியா இருக்கிறதுனால இருக்கு. இது ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினை நிறைய எஃபெக்ட் பண்ணும், எல்லா பார்ட்டையும் ஒரே மாதிரி எஃபெக்ட் பண்ணாது. இது ஒரு சர்டன் ரீஜன்ஸ் அஃபெக்ட் பண்றதுதான் அந்த டிமென்ஷியாங்கிற வியாதி வரும். பட் அந்த மாதிரி இல்லாம இருந்தா சாதாரணமா வயசாக ஆக மூளை வால்யூம் குறைஞ்சாலும் நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இருக்கணும். 90 வயசுக்கு மேல 2ல் ஒருவருக்கு ஞாபக மறதி வியாதி வரலாம். பட் அது அது தடுக்கிறதுக்கும் முறைகள் இருக்கு. முடிஞ்சு மட்டும் அதை தடுக்கிறதுக்கு பார்க்கணும். வயதாகிறதுனால மூளையில ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் எல்லாம் என்ன? வயதாகிடுச்சு, அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டிமென்ஷியா அப்படிங்கிறது. அதுல டாப் அல்சைமர்ஸ் டிசீஸ்ங்கிறது. இது மூளையோட ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கனால வருது. இது ஃப்ராண்டல் அண்ட் டெம்பரல் லோப்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால வர்ற டைப் ஃப்ராண்டோ டெம்பரல் டிமென்ஷியான்னு சொல்றோம். ஃபுல்லா இன்வால்வ் ஆச்சுன்னா அது அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்றோம். வேற பாக்கி நோய்கள் கூட வருது உண்டு, டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னு. அதுல பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு இருக்கு, பாக்கி எல்லாம் கூட இருக்கு. அது ரொம்ப விவரமா அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு நம்ம மூளையோட ஹெல்த் பத்தி தான் பேச போறோம். டாக்டர், இப்போ வயதாகும் போது அந்த செல்களோட அளவு சுருங்கிடுது அப்படின்னு சொல்றீங்க. இதை நம்ம ஸ்லோ பண்ண முடியுமா, இல்ல அது சுருங்கிக்கிட்டே தான் போகுமா? செல்லோட சைஸை பத்தி நம்ம வரி பண்றதோட செல்லோட கனெக்ஷன்ஸ் பத்தி வரி பண்ணணும். செல் டு செல் டாக்னு இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ். ஸோ ஒரு செல்லு இன்னொரு செல் கூட பேசிக்கும். அது எலக்ட்ரிக்கலா இருக்கும், கெமிக்கல் கண்டக்டா இருக்கும். நம்ம பிரெயினை யூஸ் பண்ணதான் இது நல்லா டெவலப் ஆகும். அதனாலதான் பசங்க ஒரு சங்கடமே இல்லாம யூஸ் பண்றதுனால தான் அது நல்லாவே டெவலப் ஆகுது. போக போக நம்ம சங்கடப்பட்டுட்டு அது டெவலப்மெண்ட்டே குறைக்கிறோம். we should be curious. என்ன பண்றது, இது ஏன் இப்படி இருக்கு என்னன்னு எல்லா வயசுலயும் தெரிஞ்சுக்க விரும்பணும். இப்ப செல்போன் வந்தப்ப எல்லாம் அதுலயே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிரெயினே யூஸ் பண்றதே கம்மியாயிடுது. யூஸ் இட் ஆர் லூஸ் இட், பிரெயினை பொறுத்து மட்டும். ஸோ யூ ஹாவ் டு கீப் யூசிங் இட். டாக்டர், சிலர் ஒரு 80 வயசு 90 வயசுல கூட நல்ல ஷார்ப் மென்டல் ஃபேக்கல்டிஸோட இருக்காங்க. அது எந்த காரணம் டாக்டர்? அதே சமயத்தில் சிலர் கொஞ்சம் கல்வி வயசுலயே மந்தமான புத்தியுடன் இருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணங்கள் ஏஜிங்ல பிரெயினோட ஃபங்க்ஷன் குறையும். இப்படி சொல்றச்சு ஒரு 100 பேர் எடுத்தோம்னா 90 வயசுக்கு மேல 70 பேருக்கு மெமரி கம்மியா இருக்கலாம், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியா இருக்கலாம், 30 பேருக்கு நார்மலா இருக்கலாம். இது பல காரணங்கள்லாம் ஏற்படுறது. அவங்களோட படிப்பு எவ்வளவு இருக்கு, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்க ஆக்டிவா வச்சுக்கிறாங்களா, அங்க பாக்கி பேரோட கான்டாக்ட்ல இருக்காங்களா. பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெயின் ஆக்டிவிட்டி. பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹார்ட் மாதிரி தான் நம்மளோட பிசிக்கல் பாடி நல்லா இருந்தா தான் பிரெயினும் நல்லா இருக்கும். பிளஸ் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் இல்லாம இருந்தாக்க பிரெயின் ஹெல்த் வில் பி பெட்டர். ஸோ இதெல்லாம் சொல்றச்ச ஒருத்தர் தனியா இருக்காங்க, அவங்களே அவங்க வேலையெல்லாம் பண்ணிக்கணும்னா அவங்களோட பிரெயின் ஹெல்த் வேற. 4 பேரோட சேர்ந்து இருந்து வேற யாரோ எல்லா வேலையும் பார்த்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அவங்க வயசாயிடுச்சு, நீங்க உட்காந்துக்காங்க நானே பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா இவங்க ஒன்றும் பண்ணாம இருந்தா அவங்களோட பிரெயின் ஹெல்த்தும் கம்மியா தான் ஆகும். ஸோ வி ஹாவ் டு கீப் அவர் செல்ஸ் ஆக்டிவ், பிசிக்கலி அண்ட் மென்டலி ஆக்டிவ். டாக்டர், இன்னைக்கு நிறைய பேர் தனியா இருக்காங்க, குறிப்பா முதியவர்கள் தனியா இருக்காங்க. ஸோ இந்த தனிமையில இருக்கிறதுக்கும் மூளையில் வளர்ச்சி அல்லது மூளையில பாதிப்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. தனிமையில இருந்தா டிப்ரெஷன்லாம் ஜாஸ்தி ஆகும். இன்டராக்ஷன் இருக்கிறச்சு தானே நம்ம யூஸ் பண்ண வரோம். அதான் நாங்க ஜோக் சொல்லுவோம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா வயசானா சண்டை போட்டா கூட இட் இஸ் பெட்டர் தென் பீங் சைலண்ட். அட்லீஸ்ட் சண்டை போட்டா கவுண்டர் கொடுக்கறதுக்காவது பிரெயினை யூஸ் பண்ணிப்போம். ஸோ பிரெயினை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது கிடையாது. தனிமையில இருந்தா கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல வேலையாருங்க கூட பேசிக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு பேசலாம், அவங்க வெளியில போய் சோஷியலைஸ் பண்ணிட்டு வரலாம். அவங்க இந்த மாதிரி பீரியாடிக்கலா யாரையாவது பார்த்துட்டு பண்ணலாம். இல்ல அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல கூட இன்வால்வ் ஆகிக்கலாம். பாக்கி பேருக்கு ஹெல்ப் பண்றது, பசங்களை கூப்பிட்டு சொல்லி தரது, படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி வச்சுட்டு கூட அவங்க இன்வால்வ் ஆகிக்கலாம். ரிட்டையர்மெண்ட்ங்கிறது அந்த வேலையில இருந்து நம்ம விடுபடுறது ஒண்டிதான். சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம வேலையில சேர்ந்துக்கலாம். இல்ல வேற விதமான நம்மளோட ஹாபீஸை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். வேலைக்கு போறச்சு நேரம் இருக்காது. இது பெயிண்டிங்கோ, ஒரு பாட்டு கத்துக்கிறதோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட
ஊருக்கெல்லாம் போயிட்டு வருது, ஃபேமிலியோட இருக்கிறது, பேர குழந்தைங்களை பாத்துக்கிறது, இந்த மாதிரி ஈச் ஒன் கேன் ஹேவ் தேர் ஓன் சாய்ஸ். எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல ஏதாவது புதுசா அவங்க கத்துக்கலாம், கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். இப்ப ஆன்லைன்ல கூட இருக்கு, ஆஃப்லைன்ல இவங்க நேர போயும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா 80 years இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு டெம்பிள்ல வந்து அவங்க ட்ரஸ்டியா இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் வெரி பிஸி லுக்கிங் ஆஃப்டர் த டெம்பிள்லாம். கிவ்ஸ் அஸ் சோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் அவங்க மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கு. இக்கிகாய்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, கரெக்ட், வெரி மச் சோ. தட் இஸ் இன் ஜப்பான். வி ஷுட் ஆல்சோ ஃபாலோ. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும், சாப்பிட்றதுல அளவோடு இருக்கணும், என்னத்தை சாப்பிட்றோங்கிறது இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட் இருக்கணும், மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸ்நாக்ஸ், அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நாட் ஜஸ்ட் ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மென்டல் பீஸ் ஷுட் பி தேர். டாக்டர், இன்னைக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், குறிப்பா ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப ஏர்லி ஆன்செட்டே வந்துருது. இது வந்து அவங்க ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 50 அது பிரெயின் ஃபங்க்ஷனிங் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஜாஸ்தியானாலோ இதெல்லாம் வந்தாலோ பிரெயின்ல இருக்கிற ஆர்டரிஸோட பிளட் சப்ளையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படி பாதிக்கிறதுனா, அந்த ஆர்டரிங்கிறது ஒரு பைப் மாதிரி, குழா மாதிரி, தண்ணி வர குழா மாதிரி. உள்ளுக்குள்ள அந்த பைப் ரொம்ப நாளா இருந்தா துரு பிடிச்சு போயிடுது. அந்த மாதிரி அதுக்குள்ளுக்குள்ள some fat and other substances get formed. atherosclerosis, arteriosclerosis சொல்றோம். அந்த மாதிரி வரைச்ச அந்த பிளட் போக வேண்டிய இடத்துல இந்த அடிஷனல் சப்ஸ்டன்சஸ் இருக்குச்சு, பிளட் போறதுக்கு இடம் குறைஞ்சு போயிடுறது. இது ஸ்டீனோசிஸ் சொல்றோம், இல்ல ரிடக்ஷன் இன் பிளட் சப்ளை, அந்த வந்து ஸ்மால் வெசல் டிசீஸ் சொல்றோம் பிரெயின்ல. இதெல்லாம் ஸ்மால் வெசல், குட்டியான ரத்த குழாயோ பெரியான ரத்த குழாயோ பாதிச்சு மூளைக்கு போக வேண்டிய ரத்த சப்ளையை பாதிக்கிறது. இந்த ரத்த சப்ளை பாதிச்சா மூளைக்கு வேண்டிய ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் போகிறதுக்கு கம்மியாகுது. அதனால மூளைய இந்த வியாதிகள்லாம் பாதிக்கும். அதே மாதிரிதான் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், பாக்கி அன்வான்ட் இந்த ட்ரக் அபியூஸ் அதெல்லாம் கூட மூளையை பாதிக்கிறதுக்கு உண்டு. இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக்கு காரணமா இருக்குது. ஆமா, இந்த இப்ப நான் சொன்னது எல்லா ஃபேக்டர்ஸுமே ஒரு ஸ்ட்ரோக் ரிஸ்க். இதெல்லாம் வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்குச்சு, ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் அதர்வைஸ் மென் ஆர் அட் கிரேட்டர் ரிஸ்க் ஃபார் ஸ்ட்ரோக் தென் விமென். அப்படி சொன்னாலும் விமென்க்கு ஆஃப்டர் 65 years ஸ்ட்ரோக் ரிஸ்க் இஸ் ஆல்மோஸ்ட் தி சேம் ஃபார் மேன் அண்ட் விமென் போஸ்ட் மெனோபாசல். ஸோ அப்படி இருக்குச்சு. இந்த அடிஷனல் ரிஸ்க் இருந்தா இன்னும் ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. டாக்டர், ஒருத்தருக்கு வந்து அவங்க பிரெயின் ஹெல்த் அது வந்து நல்ல டிக்ளைன் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏர்லி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கணும், இல்ல இன்னொருத்தர் சொல்றீங்கன்னா அது இருக்கான்னு ஒத்துக்கணும். ஒரு சமயம் அவங்களுக்கே மெமரி லாஸ் இருந்தா தெரியாது, பாக்கி பேர் சொல்லிதான் இவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களுக்கு கோவம் வரும், எனக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாதான் இருக்கு. சொல்லுவாங்க, அம்மா நீ 3வது வாட்டி இதே கேள்வியை கேட்கறீங்க, ஏற்கனவே நான் பதில் சொல்லியாச்சு, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லிட்டேன், நீங்க திருப்பி திருப்பி இதே கேட்கறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, இல்லவே இல்லை நான் இப்பதான் கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு பதில் சொன்னா என்ன பதில் சொல்லக்கூடாதா நான் கேட்கறதுக்கும்பாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால இந்த ரெஸ்பான்ஸ் வருது. இப்ப அவங்களுக்கே தெரியலாம், நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் இப்ப நம்மளோட கெப்பாசிட்டி டு டூ தட் ஒர்க் இஸ் டிஃபரெண்ட். முன்னாடி நல்ல சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 15-20 மினிட்ஸ்ல பண்ண வேண்டிய காரியத்தை இப்ப 30-35 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க கொஞ்சம் ஸ்லோ ஆறாங்கன்னு. வெதர் இட்ஸ் பிசிக்கல் ஸ்லோனஸ் ஒரு மென்டல் ஸ்லோனஸ்ங்கிறது அவங்க யோசிக்கணும். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா டாக்டர் கிட்ட போனாக்கதான் நம்ம பாக்கி டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்லோயிங் இருக்கா, மென்டல் ஸ்லோயிங் இருக்கா இல்லையா, மெமரி இருக்கா, இது நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணும். Brain health is not just memory, it is our capacity to do things, our capacity for mobility, for seeing, for hearing, for interpretation of all this also we need good brain health. டாக்டர், இப்போ வந்து ஸ்ட்ரோக்கும் வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து susceptible for stroke அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏர்லியாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அவுட்வர்ட் சிம்டம்ஸ் இருக்கு? இப்போ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஏஜ் above 60 years, மேல் செக்ஸ், பிளஸ் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஹார்ட் டிசீஸ், ட்ரக் யூஸ் இதெல்லாம் இருந்தா ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஹை. பட் தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்டம்ஸ்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு டிரான்சியண்டா, அது பேர் சொல்ற மாதிரி டிரான்சியண்டா இஸ்கீமிக்னா பிளட் சப்ளை குறையிறது, அட்டாக், பிரெயின் அட்டாக், ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக். என்ன ஆகும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கோ ஃபியூ மினிட்ஸ்க்கோ ஒரு சைடு செல் எழுந்து போகலாம், பார்வை பாதிக்கலாம், ஒரு சைடு வந்து சென்சேஷன்ஸ் இல்லாம போயிடலாம், பேசுறதுக்கு கஷ்டப்படலாம், கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடலாம். அப்ப அவங்க நினைச்சுப்பாங்க ஒண்ணும் இல்ல, ஏதோ நம்மள இமேஜின் பண்ணின போல இருக்கு, தூங்கிட்டு வந்து பக்கம் அதனால வரலன்னு. அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு சரியா போயிடுதுனாக்க கூட திருப்பி போய் காமிச்சுக்கணும், பிரெயினுக்கு பிளட் சப்ளை சரியா இருக்கா இல்லையா. ஏன்னா தட்ஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக்.
அது வந்து ஏதோ தலையோட வந்து தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி அது ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம். உடனே அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி? இமீடியட்டா போய் டாக்டர் கிட்ட பார்த்து ஸ்கேன், பிளட் சப்ளை எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாகணும். இப்போ இட்ஸ் an எமர்ஜென்சி, இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சுக்கணும். பட் இப்போ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாமே நிறைய பேருக்கு இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். பீரியாடிக்கலா வந்து எக்ஸாமினேஷன் டாக்டர் கிட்ட போய் எக்ஸாமின் பண்ணி மெடிகேஷன்ஸை ரெகுலரா எடுத்துக்கணும். டிசீஸ் எல்லா பேராமீட்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். பாக்கி சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆல்ட்ரேஷன், குட் ஸ்லீப் ஹேஸ் டு பி தேர், ஹெல்தி ஃபுட், எக்ஸசைஸ், பிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ், சோஷியலைசேஷன் இதெல்லாம் பண்ணா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மென்டல் ஹெல்த். திஸ் ரெடியூசஸ் ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. அதெல்லாம் பண்ணிட்டு யோகா அதெல்லாம் பண்ணா மைண்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் அஸ் வெல் அஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், ஒரு கொஸ்டின் இருந்தோ ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் டிமென்ஷியாவுக்கு கியூர் இருக்காங்க? டிமென்ஷியால நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆமா, அது அல்சைமர்ஸ் டிமென்ஷியாங்கிறது இட்ஸ் a degenerative டிமென்ஷியாங்கிறோம். இப்போதைக்கு அதுக்கு கியூர் கிடையாது. இப்ப வந்து ஒரு ட்ரக் இஸ் ஜஸ்ட் லைசன்ஸ்ட். அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணாக்க அந்த டிசீஸ் ப்ரோக்ரஷன் கம்மியாகுது. So far we don't have a cure. Having said that, certain types, இப்ப சோடியம் குறையறச்ச the picture can be like a dementia. ஞாபக மறந்து வரலாம், கை கால் நடுங்கலாம், ஒரு எழுந்து நடக்க முடியாம போலாம். அது நம்ம டிமென்ஷியா. கன்ஃபியூஷன் வரலாம், ஹலுசினேஷன்ஸ் இருக்கலாம். இது டிமென்ஷியான்னு எடுத்துக்க முடியாது. அது சோடியம் குறையறதுனால ஏற்படுதான். சோடியத்தை கரெக்ட் பண்ணா அது சரியாயிடும். ஒரு இன்ஃபெக்ஷன்ல வந்துதான் அந்த இன்ஃபெக்ஷனை கரெக்ட் பண்ணா சரியாகும். என்ன காசுனால டிமென்ஷியாங்கிறத வச்சுன்னு பாத்துக்கணும். தைராய்டு குறைஞ்சா கூட டிமென்ஷியா மாதிரி வரலாம். அப்படி இருக்கிறச்சு தைராய்டை வந்து செட்ரைட் பண்ணினாக்க அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. நிறைய டிமென்ஷியா கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. அண்ட் அல்சைமர்ஸ் டிமென்ஷியா, இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அவங்க கேர் பண்ணிக்கிறது? ரொம்ப நல்ல கேள்வி. இது ஒரு ஹோல் டே நம்ம பேசிட்டே இருக்கலாம் இதை பத்தி. இது கேர் பண்றது வந்து கூட இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது எப்படி பண்றதுங்கிறது புரியும். சரி, இப்போ ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தா அவங்களுக்கு தூங்கி இருந்தது பல்லு தேய்ச்சுக்க தெரியாது. எப்படி பேஸ்ட் பிரஷ்ல எப்படி பேஸ்ட் வைக்கிறதுன்னு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் மறந்து போயிடும். அவங்களுக்கு அது ரெண்டும் எடுத்து பல்லு தேய்ச்சிக்கணுமானே தெரியாது. இல்ல தேய்ச்சின்ட்டு மறந்து போயிட்டு திருப்பியும் தேய்ச்சின்னு இருக்கலாம். சோ இது அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ், ஒரு ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டுக்கு தெரியாது, சாப்பாடு பிசைஞ்சு எடுத்து சாப்பிட தெரியாது, எப்படி ஷர்ட் கை இந்த சைடா அந்த சைடா போட்டுக்கிறது, எப்படி பட்டன் போட்டுக்கிறதுன்னு தெரியாது, கதவு தாப்பா போடுறது தெரியாது, யூரின் மோஷன் எங்க போறோங்கிறது தெரியாது, பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு ஃபிளஷ் பண்ணாம வருவாங்க. இது வந்து நான் சொல்றச்சு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமான்னு பட்டா டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இதெல்லாம் தான் பெரிய ப்ராப்ளம். சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பணும் 8 o'clock. உங்க அப்பாவுக்கு டிமென்ஷியா இருக்குன்னா 7:30 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாரு. அப்ப நீங்க ஆபீஸ் கிளம்புறச்சு எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் பிரஷ் எல்லாம் தெரியாப்பா, எனக்கு பல்லு தேய்ச்சிக்கணும், எப்படி தேய்ச்சிக்கல தெரியாதுங்கிறார். ஒண்ணு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே குடிச்சிருப்பாரு. இப்ப கேட்கறச்ச நீங்க குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் பொய்யா சொல்றேன் பாரு. இந்த மாதிரி குட்டியில வந்து நிறைய கூட பாத்துக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா நிம்மதியா போகவும் முடியாது. நம்ம அப்பா கிட்ட இப்படி பேசுமே, நம்ம அவசரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி இருப்போம், இப்படி பேசிட்டுமேன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் வரும். ஸோ யூ நீட் கிரேட்டர் ஃபேமிலி சப்போர்ட். இங்கதான் வந்து கூட பிறந்தவங்க எல்லாரும் நிக்கணும் சப்போர்ட் பண்றதுக்கு. இப்ப வந்து ஹஸ்பண்டுக்கு இருக்குன்னா ஒய்ஃப், சில்ட்ரன் ஆல் ஷுட் டேக் பார்ட் இன் இட். என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தரே பாத்துக்கிட்டோன்னு விட்டுடுறாங்க. பாக்கி பேர் யாரும் பாத்துக்கிறது வருது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் பாத்துக்கிறது தங்களால முடியாதுன்னு. அது ஒத்துக்கவும் மாட்டாங்க. பேரண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரு பாத்துக்கிறாங்களோ அவங்களே பிடிச்சுப்பாங்க. ஏன்னா கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, இவங்க பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இன்னொரு வீட்டுக்கு போனா பாத்துக்க மாட்டாங்கன்னு, அதனால போக மாட்டாங்க. ஆனா அது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பாத்துக்கிறவங்களதான் குறை சொல்லுவாங்க. பாக்கி கூட பிறந்தவங்களும் இல்ல பாக்கி பேரும் பாத்துக்கிறவங்கள தான் குறை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஞாபக மறதியில என்ன சொல்லுவாங்க, என் மாட்டு பொண்ணு எனக்கு வந்து சாப்பாடே கொடுக்கல காலையில இருந்துப்பாங்க. அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, அது வரவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நிஜமாவே உங்க மாமியாருக்கு சாப்பாடே போடல போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. சோ இது வந்து வீட்டுக்குள்ளேயும் குழப்பம் உண்டு பண்ணிடும். சப்போஸ் அந்த அம்மா போய் அவங்க பொண்ணு கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு சாப்பாடே போடலன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அண்ணி சாப்பாடே போடல போல இருக்கு, இல்லைன்னா எதுக்கு எங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு ஆகும். சரி, இதெல்லாம் சின்ன விஷயங்கிறச்சு கூட இருந்து அவங்கள ஒரு 10 நாள் வச்சுன்னு பார்த்தாதான் இதை பத்தி அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். தனியா எப்படி பாக்கி பேர் பாத்துக்கிறாங்க, இதுல இருக்கிற கஷ்டங்கள் என்னங்கிறது அப்பதான் அவங்களுக்கு புரியும். நான் சொல்றதோட அவங்கவுங்க பட்டவங்க வந்து நான் சொல்றதை இன்னும் நிறைய நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு, யாருக்காவது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிமென்ஷியா இருந்தா
என்னென்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொசைட்டில இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? சொசைட்டியோட நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியில சொல்றேன். என்ன ஆயிடுது, இப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் லெஸ். ஸோ இப்ப வந்து ஒருத்தருக்கு 2 பசங்கன்னாக்க 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்கன்னா எங்க அம்மா அப்பா தனியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்பவுஸ்க்கு ப்ராப்ளம் இருந்தா இன்னும் ஒருத்தவங்க ஒண்டி பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டுல பாக்கி காரியத்தை பார்த்துப்பாங்களா, இவருக்கு வேஷ்டி கட்டி விடுவாங்களா, சொக்காயை போட்டு விடுவாங்களா, அந்த மாதிரி. இது போனாலும் திருப்பி திருப்பி எதுக்காவது கூட்டிட்டு இருக்கிறச்ச மாத்திரை கொடுக்கறது எல்லாமே ஒண்ணு வாங்குறது. இமேஜின் யூர் 80 years old, இந்த செல்போன் எல்லாம் யூஸ் பண்ண தெரியல, ஒரு மாத்திரை வேணும்னா யார் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கும் முடியல. அப்ப யூ நீட் அசிஸ்டன்ஸ் ஃபார் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, ஒரு மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு பிளம்பரை கூப்பிடுறது, ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வரதுக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு ரிலையபிளான ஒரு பர்சன் இருந்தா நல்லா இருக்கும். அது லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட். செகண்ட், வீட்டுக்குள்ளேயே இவர் பார்த்துட்டு இவருக்கு வேணுங்கிறது அவருக்கும் அவங்களுக்கும் வேணுங்கிறது பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். அது வந்து நம்ம தனியா விட்டுட்டு வேற யாருக்கிட்டயோ கேரர் கிட்ட விட்டுட்டு போனா அது ரிலையபிளான கேரர் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலி மெம்பரும் கூட இருந்து பாத்துக்கணும். பாத்துக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குச்சா பாக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அட்லீஸ்ட் இவங்களை ரிலீவ் பண்ணி விடலாம். நான் வந்து பாத்துக்கிறேன் 1 மாசத்துக்கு, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, நான் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன் அம்மா அப்பாவை. அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். அப்பதான் அவங்களுக்கும் தெரியும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு பாக்கி பாத்துக்கிறவங்களுக்குன்னு. இதுல என்னன்னா இன்னும் கூட படிச்சவங்க என்ன சொல்றாங்க, அம்மா அப்பாவை பாத்துக்கிறது பிள்ளையோட வேலைதான், பொண்ணு கிடையாதுங்கிறாங்க. இந்த நாள்ல கூட படிச்சுட்டு PhD முடிச்சுட்டவங்க நான் இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காங்க பேஷண்ட். இதே சமயத்துல பொண்ணுங்களும் அம்மா அப்பா மாமியார் மாமனார பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க இப்பவும். சோ இதுக்கு வந்து சொசைட்டியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், தாட் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணணும். சிப்ளிங்ஸ் எல்லாருக்குமே அம்மா அப்பா நம்மளையும் பாத்துட்டு இருக்காங்க, நம்மளையும் பெத்து வளர்த்துருக்காங்க, நம்மளும் கஷ்டம் கொடுத்துருக்கோம், ஏன் ஒருத்தரையும் பாத்துட்டு இருக்கணும், நம்மளும் பாத்துக்கணும்னு அவங்க முன் வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து அம்மா அப்பாவும் சொல்லணும், அவங்க கொஞ்சம் ஒழுங்கா இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு டிமென்ஷியா இருக்குன்னா இன்னொருத்தர் நல்லா தானே இருக்காங்க, அவங்க சொல்லணும் பாக்கி பேர்கிட்ட, நீங்க வந்து பாத்துக்கங்க, இவங்களே பாத்துட்டு இருக்காங்க, நாங்க உங்களையே வளர்த்தோம், நீங்களும் பாத்துக்கணும்னு அவங்களும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும். அது சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துரும் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எல்லாரும் ஈக்குவல் பாங்க, ஆனா தொந்தரவு வாங்கிக்கிறவங்க உண்டி ஒருத்தரா இருப்பாங்க, காசு கொடுக்கறதெல்லாம் இன்னொருத்தருக்கா இருக்கும். இது நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய எல்லா ஃபேமிலிலயும் இருக்குது. ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் ஏரியா டாக்டர். அதாவது இப்போ பிரசன்ட்ல நீங்க சொல்றீங்க, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் டிமென்ஷியா போன்ற சிச்சுவேஷன், வருங்காலத்துல எப்படி இருக்கும், மெடிக்கல் பேட்டர்னிட்டில என்ன மாதிரியான பேச்சு போயிட்டு இருக்கு? இப்போ வந்து டிமென்ஷியா நம்பர்ஸ் will increase, almost it will double in another 30 to 40 years. இதுல என்னன்னா the younger age population is less, number of children is less. இப்ப நிறைய பேர் குழந்தையே வேண்டான்னு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறச்சு பாத்துக்கிறதுக்கு வந்து we have to have some system where it will support. ஒண்ணு you need money. இப்ப யாரையாவது கூப்பிட்டு பாத்துக்க சொல்றோம்னா கூட ஒரு கேரரை போட்டு பாத்துக்கிறது இருந்தா கூட anywhere between 30 to 60,000 rupees the carer needs. Plus as on date நான் சொல்றது. சோ இவங்களுக்கு வீட்டுல சமையல் பண்றதுக்கு ஒரு ஆளு, வேலை பண்றதுக்கு ஒரு ஆளு, கேரர் ஒரு ஆளு, இதை வச்சுனாக்கே 1 lakh மேல ஆயிடும். இவங்க யார் மானிட்டர் பண்ணுவாங்க? அந்த இதுக்கு தான் வந்து இப்ப அசிஸ்டன்ட் லிவிங் மாதிரி இருக்கு. நிறைய நர்சிங் ஹோம்ஸ்ல இந்த கேரிங் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இதுல இவங்க எல்லாம் இருக்காங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நாள் அந்த பாத்துக்கிற கேரர் வரலைன்னா அவரை கிளீன் பண்ணி பேத் பண்ணி ஒரு பல் தேய்ச்சி ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கணும். சோ இது ஓவர் கம் பண்றதுக்கு தான் இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ் ஆர் ஸ்டார்டிங் திஸ் அசிஸ்டன்ட் லிவிங் ஃபெசிலிட்டி. வேற ஒரு ஆள் இல்லைன்னா கூட இன்னொருத்தரை போட்டு பார்த்துப்பாங்க. அது ஆனா நம்ம மைண்ட் செட் ஆனும் பரவாயில்ல, அம்மா அப்பாவை முடியலன்னா அங்க வைக்கலாம், அது தப்பு கிடையாதுன்னு. இப்ப நம்மளே எங்களால முடியல, நாங்க அம்மா அப்பாவை இங்க விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வரோம்னா பாக்கி சில்ட்ரன் ஐயோ எங்க அம்மா அப்பாவை ஹோம்ல விட்டுடுறீங்களான்னு அசிக்கு நம்ம அவங்கள டிஸ்கார்ட் பண்ணிடுற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. ஆல் ஆஃப் அஸ் நம்மள நல்லா பாத்துட்டா தான் இருக்கிற வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பாத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த், மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் இருந்தா தான் இன்னொருத்தர் பாத்துக்கவே முடியும், whether be it a child or a parent. So we need, the carer also needs some time for themselves. So அது தப்பு கிடையாது, அந்த கில்ட் இல்லாம நம்ம இருந்துக்கணும். இவங்களையே பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ விட்டுட்டு போயிடுறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களும் வந்து கூட பிறந்தவங்க கிட்ட நீங்களும் வந்து பாத்துக்காங்கன்னு சொல்றதுக்கு தெரியணும், கேரர் கிட்ட கேட்கறதுக்கு தெரியணும் ஹெல்ப்ப. இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மளேதான் அம்மா அப்பாவை பாத்துக்கணும், நம்ம தம்பியோ அக்காவோ அண்ணாவோ பாத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தா எல்லாருமே பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, சான்ஸ் தரணும். நீங்க சொல்றீங்க நல்ல எஜுகேட்டட் குரூப்ஸ்லயும் வந்து அவ்வளவு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க டிமென்ஷியா அதோட அவுட்கம்ஸ் எல்லாம். ஆமா, சரி, அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ்,
நாளைக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி தரணும், இவங்களுக்கு கையெழுத்து போட வராது, தே கேனாட் ஹேண்டில் தேர் ஃபைனான்சஸ். ஒரு காய்கறி வாங்கினா கரெக்டா காசு வாங்கிக்க வராது, ஏமாத்துறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இது இவங்க கொஞ்சம் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிறச்சு இவங்க யாரையாவது ஒரு ஸ்பௌஸையோ சைல்டையோ ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கணும். தட் இஸ் சம்திங் விச் ஐ ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் வித் த ஏஜிங் பாப்புலேஷன். அவங்க யாரையுமே பாத்துக்கிறவங்கள நம்ப மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி பெக்கூலியர் சுச்சுவேஷன். அவங்களுக்கு இவங்க பாத்துக்கிறாங்க, இவங்க கிட்ட நம்ம நம்பி பண்ணுவோங்கிறது இல்ல. பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அவங்க பாத்துக்க விட்டுடுறாங்க. ஃபைனான்ஸ வேற யாருக்கிட்ட தெரியாதவங்க கிட்ட பாக்க சொல்லுவாங்க, ஆட்டோமேன் கிட்ட. ஆமா, இல்ல ஆட்டோமேன் கிட்ட இது சிம் கார்டு, ஐ மீன் ஏடிஎம் கார்டு கொடுத்து போய் காசு வாங்கிட்டு வாம்பாங்க அவங்ககிட்ட பின் நம்பரை சொல்லி. வேற ஓன் சைல்டு கிட்ட அது இது ஏடிஎம் கார்டு கொடுத்து காசு எடுத்துமான்னு சொல்ல மாட்டாங்க. See, this is a situation and child also feels very embarrassed to tell. ஏன்னா அப்புறமா இவங்க பணத்துக்கோசரம் பாத்துக்கிறாங்கன்னு ஆயிடு போறதுன்னு இவங்களும் சொல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குச்சா வீடு 2 பட்டா ஆண்டிக்கு கொண்டாட்டம்னு அந்த மாதிரி ஆயிடும். டாக்டர், நம்ம சேனல்ல வந்து நிறைய 50-year-old பீப்புள் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இப்போ ஏன்னா இந்த டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிமென்ஷியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய எபிடமிக் ப்ரொபோர்ஷன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ வாட் வில் பி யுவர் அட்வைஸ் as a neurologist for people who are watching this? Okay, I'm very happy you asked this because for a very long time I wanted to share this. Yes, all of us have a responsibility towards our parents, towards our child, towards anybody who is ill. நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணணும். யாரா இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணணும். நம்ம முடிஞ்ச மட்டும் ஹெல்ப் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தா டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணணும். நாட் ஓன்லி ஹெல்ப் பிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்சியலி அண்ட் ஆல்சோ இமோஷனல் சப்போர்ட். யாரு பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் தரணும். நீங்க ஒன்னும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பெசாமையாவது இருக்கலாம். இந்த ரிமோட் கேரிங் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன டேர்ம் தான். எங்கேருந்தோ இருந்து போன் பண்ணுவாங்க, இன்னைக்கு வந்து அம்மாக்கு வந்து அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், நீ ஏன் கூட்டிட்டு போல. இங்க இருக்கிறவங்க ஆபீஸ் போயிருப்பாங்க, அவங்களுக்கு அன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்திருக்கலாம். ஸோ தே மைட் ஹவ் போஸ்ட்போன் தி அப்பாயின்மெண்ட். ஸோ அங்கேன்னு சொல்லுவாங்க நீ அம்மாவை கேர் பண்ணியே பாத்துக்கிறதுக்கு இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து 4 நாள் இருந்துட்டு ஓஹோ ஹார் பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அம்மா இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி வித் தட் பர்சன். ஏன்னா அவங்க 4 நாள் தானே இருக்காங்க, டெய்லி பாத்துக்கிறவங்க கிட்ட தானே ஏதாவது பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கிறச்ச பாத்துக்கிறவங்களும் ஹெல்ப் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். பாத்துக்கிறவங்களும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்களும் பாத்துக்கணும். உங்களுக்கும் வந்து இது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சொன்னாக்க நம்மள தப்பா நினைப்பாங்க, தப்பா தான் நினைக்க போறாங்க. நீங்க சொல்லலைன்னா கூட அவங்கள தப்பா தான் சொல்ல போறாங்க, நீங்க பாத்துக்கலன்னு தான் சொல்ல போறாங்க. அது சொல்லிட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இது நிறைய நான் பாக்குறது இதேதான். வந்து எங்கிட்ட அப்புறம் தனியா சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, அவங்க யாருமே வந்து பாத்துக்க கூட மாட்டேங்கிறாங்க, இவர் இப்படியே இருக்காரு, இவர் ரொம்ப விருப்பப்படுறாரு, அவரோட பாக்கி பசங்களை பாக்கணும்னு. இன்னைக்கு கூட சொல்றாங்க, ஒரு பாட்டி இருக்காங்க 90 years ஒரு பாட்டி, டிமென்ஷியா, அவங்களுக்கு பெங்களூர் போனோம், அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் பெங்களூர்ல இருக்காங்க, போய் பார்த்துட்டு வரணும்னு. ஒரு டாட்டர் வந்து வில்லிங், பாட்டியே ஒரு கார் வச்சு கூட்டிட்டு போலான்னு. இங்க இருந்து பெங்களூர் கார்ல போயிட்டு வரதா 15,000 கிட்ட ஆகும். அவங்க லோவர் சோஷியல், அவங்களோட 3 பிரதர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம ஷேர் பண்ணிட்டு போயிட்டு வந்துரும், எல்லாருமே பெங்களூர் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். அவங்க வேணாம் அம்மா இப்ப பெங்களூர்ல போய் என்ன பண்ண போறாங்க, இங்கேயே இருக்கட்டும்ட்டாங்க. ஃபைனான்சியல் பர்டனா இல்ல அவங்களுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு தைரியம் இல்லையா, மனசு இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வரும். இதெல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். பாக்குறவங்களுக்கு தெரியாது, படுறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். டாக்டர், நம்ம நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இந்த டெஸ்ட் பண்றோம். இது இல்லாம இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் குறையுதுன்றது வேற ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் இருக்காங்க? அதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், நியூரோ சைக்காலஜி டெஸ்ட் இருக்கு, அது நிறைய டெஸ்ட் இருக்கு. அது பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி அசஸ் பண்றது, தட் இஸ் யூசுவலி அட்மினிஸ்டர்ட் பை அ சைக்காலஜிஸ்ட். இட்ஸ் a very detailed examination. ஒரு சிட்டிங் அல்லது 2 சிட்டிங் வரும். வெல் டாக்குமெண்டட் ஸ்கேல்ஸ் அது யூஸ் பண்ணி பண்றோம். நம்ம கிளினிக்ல ஓபில பண்றது certain simple scales we use. Some are patented scales, some we can use freely. அது இருக்கு, there are scales to document brain function. Apart from MRI ல வந்து ஃபங்க்ஷன் தெரியாது, only anatomy தெரியும். brain size shrink ஆயிருந்தா we will know, but there are other functional MRI where to a certain extent brain function can be documented. So அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து he is moving towards Alzheimer's disease தெரிஞ்சா ஏதாவது அதுக்கு ரெமெடிஸ் இருக்கா? அதுதான் இப்போ வந்து புதுசா ஒரு ட்ரக் வந்திருக்கு, இந்தியால வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜஸ்ல கொடுத்தா ப்ரோக்ரஷனை குறைக்கிறது. அது இன்னும் லாங் டேர்ம் ஸ்டடிஸ் வேணும், நம்மளுக்கு அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு. கியூர் இப்போதைக்கு கியூர் கிடையாது, ஒன்லி இது கியூர்ங்கிறது கியூர் கிடையாது. அபார்ட் ஃப்ரம் மெடிசின்ஸ், அதர் திங்ஸ் ஆல்சோ பிளே அ ரோல். இந்த ஃபேமிலி சப்போர்ட்,
physical and mental activity, exercises. What is good for the heart is good for the brain. So healthy lifestyle, healthy food habits, exercise, and keeping yourself mentally active. Whether you do it on your own, Sudoku, puzzles, or you talk to other people, fight with others also, it does not matter. Keep yourself healthy. Thank you, doctor. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.